ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேச்சு இருந்துட்டு அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அஞ்சலி, முத்தழகு தான் இந்த வீட்டோட மருமக. உன் பக்கம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துடுச்சு அப்படின்றதுக்காக முத்தழகை விட்டுட முடியாது. நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். இப்போ வர ஊர் திருவிழாவில் கொடி ஏற்றுறதே முத்தழகு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அஞ்சலி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை ஆண்டி. இந்த வீட்டோட மூத்த மருமக நான் தான். கோர்ட்டே என் பக்கம் சாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்டு? இப்போ முத்தழகு தான் வந்து கொடி ஏற்றணுமா? இந்த வீட்டோட மூத்த மருமக தான் கொடி ஏற்றணும். அது நான் தான் அந்த கொடியை ஏற்றுவேன். எல்லா மரியாதையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. நம்ம பேச்சு இருந்துட்டு, இங்கே பாரு அஞ்சலி, எல்லாமே இங்கே நான் எடுக்கிற முடிவு தான். எனக்கு அப்புறம் தான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அஞ்சலி இருந்துட்டு, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தனம் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த அஞ்சலி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பூமி ஐயாவும் முத்தழகு அம்மாவும் ஒன்று சேரவே முடியாது. மீனாட்சிக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா வேணும். ஃபஸ்ட்டு இந்த அஞ்சலியோட கதையை முடிச்சு கட்டணும் நம்ம தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அஞ்சலி தனியாக இருக்கிறப்ப போயிட்டு, இங்கே பாரு அஞ்சலி, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. முக்கியமாக பூமி ஐயாவும் முத்தழகும் நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஒன்றும் சேர முடியாது. நீ இந்த உலகத்தை விட்டே போகணும் அப்படின்றதுக்காக நம்ம தனம் இருந்துட்டு பக்கத்தில் இருந்த ஃபில்லோவை எடுத்து நம்ம அஞ்சலியோட கழுத்தில் பிடிச்சி நெரிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி இருந்துட்டு கத்துறாங்க, அடியே தனம், என்னை விடுடி, என்னை சாவடிச்சிடாத, விடுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவுண்டாக கத்துறாங்க. நம்ம தனம் இருந்துட்டு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட வாயை போட்டு அமுத்துறாங்க. தலையணையை வச்சு ரொம்பவே நெரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி இருந்துட்டு, தனம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, ஒழுங்கு மரியாதை விட்டுரு. என் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும், விடுடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதோட இந்த